வணக்கம், இது நிரஞ்சனா வயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாஸ்மின் நாட் பூஜை கூட எப்படி போடலான்னு அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக இதோட ட்யூட்டோரியல் நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், பேஸ் வந்து நெல்லிக்காய் போட்டுட்டு அப்புறமா சைடில் குண்டு மல்லியாக திருப்பணும். இதனோட ஹேண்டில் கூட பாருங்கள், நம்ம வந்து ஆம்லா நாட்டில் தான் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. சாமி பூஜை கொடைக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து மொத்தம் 26 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயருமே 6.5 அடி ஸ்கேல் அளவு கட் பண்ணிக்கணுங்க. இது நான் வந்து ஒரு சேனலில் பார்த்து தான் அதோட அளவோடு வச்சேன். ஹைட்டெல்லாம் வந்துடுச்சு. ஆனால் இந்த சைடில் வர சுற்று ஒயர் தாங்க வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் கரெக்டான அளவு சொல்கிறேன். இந்த மாதிரி பூஜை கொடிக்கு பாருங்கள், இந்த சென்டரில் வர இந்த ரெட் கலர் ஒயர் தான் ஃபஸ்ட்டு போடுறது. அந்த முடிச்சோட அளவு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மொத்தம் ரெட்டில் வந்து 14 ஒயர், ஒயிட்டில் வந்து 12 ஒயர் கட் பண்ணியிருக்கோங்க. கட் பண்ணி நம்ம எப்பவுமே ஆம்லா நாட்டு போடுற மாதிரி தான் 2 ஒயர் கட் ஒயர், 1 ஒயர் வந்து ரன்னிங் ஒயர், அந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் 7 பூ வர வரைக்கும் போடணுங்க. அது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பூ வர வரைக்கும் போட்டுட்டு சைடில் மேலே ஒரு லைன் மட்டும் நெல்லிக்காய் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே குண்டு மல்லியாத்து போட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம குண்டு மல்லியாக திருப்பினோம்னா மூளை திரும்புகிற இடம்லாம் நமக்கு சரியாக உட்காராது. அதனால் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு சுற்று ஒயருமே குண்டு மல்லி மேலே திருப்பின பிறகு ஒவ்வொரு சுற்று ஒயருமே கட் பண்ணி தாங்க போடணும். அந்த ஒயரோட அளவு வந்து 7.25 ஸ்கேல் அளவு ரன்னிங் ஒயர் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஒயரோடு சேர்த்து நம்ம போடணும். இதே மாதிரியே ஃபுல் வரைக்கும் போட்டுடணும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குங்க. இந்த ஜாஸ்மின் நாட் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு வந்து 3 ஒயர் வந்து 11.5 ஸ்கேல் அளவுங்க. 11.5 ஸ்கேல் அளவு 3 ஜாஸ்மின் ஒயர் வந்து, அப்புறமா இன்னொரு ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் அளவே நம்ம விட்டுட்டு மறுபடியும் அந்த ரன்னிங் ஒயர்லேயே நம்ம போட்டுட்டு வரணும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.